வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் துலாமுக்கு ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 2ஆம் தேதியே வந்து ஒரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். த்ரூ அவுட் இந்த டிசம்பர் ஃபுல்லாக டிசம்பர் 20th வரைக்குமே சுக்கிரன் வந்து மகரத்தில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் சமசப்தம பார்வையாக உங்களுடைய செவ்வாயின் பார்வை, அதாவது தனாதிபதி, குடும்பாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி. ஸோ இந்த செவ்வாயுடைய பார்வையை சமசப்தமாக வாங்க போகிறாரு. துலாமுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து ஆக்சுவலி நல்ல பயிற்சி. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்டோ, வாகனங்கள் சம்மந்தப்பட்டோ, சுபகாரியங்கள், சொத்து பத்து வகைகளில் வீட்டுக்காக வேறு அதாவது நீங்கள் வீடு கட்டுற முயற்சிகள், வாங்குகிற முயற்சிகள் அப்படி இருந்தாலும், இல்லை வீட்டுக்காக ஏதாவது சாதனங்கள் வாங்குகிற முயற்சிகள் இருந்தாலும், அது உங்களான சொஃபஸ்டிகேட்டடான உங்களுடைய சுகத்திற்காக அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு சில சொஃபஸ்டிகேட்டட் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும், வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும், புது வண்டி வாகனம் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி யோசனையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருந்துருக்கும். இப்போ அந்த யோசனையை நீங்கள் வந்து செயலாக்குறதுக்கான முயற்சிகளில் இப்போ நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க. ஸோ அதற்கான நேரமாக இது இருக்கும். பிறகு சுக்கிரன் ஆப்வியஸ்லி உங்களோட 8ஆம் அதிபதியும் ஆகி சுக்கிரன் வந்து அங்கே உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய மறைமுகமான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதும், அதாவது ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்கும், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. எங்கன்னா வந்து ஏதோ அது ஒரு ட்ராவல் கூட பண்ணுற மாதிரி இருக்கும், பிரயாணம் சம்மந்தப்பட்ட இருக்கும், அல்லது நீங்கள் யாரையாவது மனசில் விருப்பப்பட்டிருப்பீங்க, யாராவது காதலிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நபராக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலம். உங்களை நிறைவேற்றி நீங்கள் வந்து இப்போ 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் வந்து புதன் வேற அமர்ந்திருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றவர். உங்களுக்கு நீங்களே நல்லா இப்போ வந்து அந்த பேசி காரியங்களை சாதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேசி உங்களுடைய திருமணத்திற்காக, அதாவது லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த பேசி அந்த வந்து நீங்கள் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இது பேச்சு சாமர்த்தியம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாலும் ஒரு நல்லா பேசக்கூடியவங்க, ஒரு நல்ல தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஸோ இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து இப்போ உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதுக்காக மற்றவர்களுடைய உதவி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
பிறகு சூரியன் கூட இப்போ வந்து லாபஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானாதிபதியாகி சூரியன் தனஸ்தானத்துலேயும் மாற்றின் முதல் பாதி இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஏன்னா தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் ரெண்டு மற்றும் லாபாதிபதி அதாவது 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் பாக்கியாதிபதி புதன், 11ஆம் அதிபதி அப்படிங்கிற லாபாதிபதி வந்து சூரியன். இவர்கள் இருவரும் சேர்ந்து தனஸ்தானத்தில் மாதத்தின் முதற் பகுதியில் இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு தன யோகத்தை வந்து உண்டாக்குறது. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் இது இவ்வளோ நாள் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இப்போ இந்த மந்த்து கிடைக்கும். பிறகு அது மாதத்தின் பிற்பகுதியில் தான் சூரியன் வந்து மூவ் ஆகுறாரே அடுத்த முயற்சி ஸ்தானத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபோர்ட்ஸ் அதிகமாக போடுவீங்க அதற்காக. ஸோ உங்களோட முயற்சிகளுக்கான லாபத்தையும் நீங்கள் வந்து அடுத்தது பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல மாதமாக இருக்குது. எந்த பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லை. அவங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி சனியும் அந்த பஞ்சமஸ்தானத்துலேயே ஆட்சியாகி இருக்குது. ஸோ நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல இருக்குது. கெட்டது பண்ணக்கூடிய கிரகங்களில் கூட ஏன்னா குரு தான் துலாம் ராசிக்கு கொஞ்சம் இது பண்ணுவார். அவருமே வக்ரகதியாகி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஸோ அதுவுமே ஒன்றும் பெரிய உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நல்ல கிரகங்கள் எல்லாமே நல்ல இடத்துல இருக்குது. மாணவர்களுக்கு படிப்புமே இது வந்து நல்ல காலம். அதாவது தெளிவாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து படிக்கலாம். அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா அந்த இடத்துல தான் புதன் இருந்து குரு பார்வையில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் 5ஆம் அதிபதி ஆட்சியில் தான் இருக்குது. இப்போ இது படிப்புக்கு காரக கிரகமும் புதனாகி அதுவும் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல காலம். ஸோ தெளிவாக பிளான் பண்ணி ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரி நல்லா படிக்கலாம். நினச்ச கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வந்து மாணவர்களுக்கும் இது நல்ல காலம்தான். பிறகு பட் 6ஆம் அதிபதி ரணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகி குரு வந்து 8ஆம் இடத்துல இருப்பது வந்து நல்லதானா அப்பப்போ வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது மறைமுகமாக வயிறு உப்பிசம் அடிவயிறு சம்மந்தமாக இது மாதிரி கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனைகள் அது இருந்து ஆனால் சரியாயிடும். குரு வக்ரகதியில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு சில ஏதாவது சின்ன சின்ன இது பண்ணிக்கோங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது சரியாகும். ஸோ வந்து வயிறு சம்மந்தப்பட்ட மறைமுகமாக மோஸ்ட்லி வந்து குரு வந்து எப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி உப்பிசம் பெருசாக இது பண்ணுறது, கேஸ் ட்ரபிளில் கொண்டு வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மர்ம ஒரு ஸ்தானங்களில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரச்சனைகள். பட் அப்போ கூடமும் முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த கேஸ் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிநாதனே சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுகம். இப்போ வந்து நல்லபடியாக பிரச்சனைகள் சால்வ் பண்ணி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கான சொல்யூஷனாக தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து அமைக்கும். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்னாலுமே அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை கொண்டு வர பீரியடாக தான் இது இருக்கும். பிறகு பெண்களுக்கு வந்து இது உண்மையாகவே நல்ல காலம்தாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆட்சி வந்து மேலோங்கி இருக்குது. அவர் வந்து சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர்ட் டு செவ்வாய். ஸோ வந்து நீங்கள் இப்போ துலாம் ராசியில் நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். உங்களுடைய நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய கணவர் நீங்கள் சொல்கிறத வந்து இப்போ வந்து கேட்குற ஒரு இதில் தான் இருப்பார் முழுக்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலைக்காக தொழிலுக்காக ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது வீட்டையே வந்து ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய தொழிலுக்காகவோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கிறதுக்கான பீரியடமும் இதை எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சொந்த ஊர் வந்து போகிற, அதாவது ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்து போகிற மாதிரியான வந்து தாய் தகப்பனார இல்லை தாய்நாட்டிற்கு வந்து போகிற ஒரு இதுவும் இருக்கும். சிலருக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதாவது இந்த ட்ராவல் போயிட்டு வர்றதோ இல்லை அங்கேருந்து இங்கே வர்றதோ ஸோ வந்து போகிற அந்த ஆசைகள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறும். பிறகு
மாணவர்கள் சொல்லியாச்சு. ஸோ இதுதான் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற வகையில் பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. கம்பேர்ட் டு மற்ற ராசியெலாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ் பீரியட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் செயலாக்கிற முயற்சிகள் உங்களுடைய நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான டைமும் இருக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் பெருசாக எந்த தோஷமும் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை, உங்களுடைய ஏதாவது அதாவது அசுப தசைகள் அப்படி எதுவும் நடக்கலைங்கிற பட்சத்தில் திருமணம் கை கூடுறதுக்கு இது ஈஸியான பீரியடாக இருக்கும். அது மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இதை சக்ஸஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு நீ பேசி இதை கன்வின்ஸ் பண்ணி அடுத்து மேரேஜ் லவ்வை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல பீரியடாக தான் இருக்கும். ஸோ திருமணம், அது மாதிரி குழந்தை பாக்கியம், இது எல்லாத்துக்குமே ஏற்ற காலமாக இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே இது சரியான காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹெல்த்துக்கு சின்ன பேர் வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அது சரி பண்ணிக்கிற காலமாகத்தான் இருக்குது. அதனால் இது ஓவரால் இது ஒரு துலாத்துக்கு இது ஒரு பாசிட்டிவான பீரியடாக தாங்க இருக்குது. நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின். அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.